بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, சமீபத்தில் கேரளாவை சார்ந்த மங்களூர் குருபுரா என்ற ஒரு இடத்தில் ஒரு இமாம் அவர்கள், பள்ளியில் இமாமத் செய்து வந்த இமாம் அவர்கள் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்த காட்சியை நம்ம பார்த்தோம். அந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அதற்கான காரணமாக சொல்லும் பொழுது, அந்த இமாம் அவர்கள் கடன் சுமை அதிகமாகி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டாங்க என்று செய்திகளை பார்க்குறோம். அப்போ இமாமத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த இமாமத் பணியை இன்றைக்கு இமாம்கள் மிகப்பெரிய தியாகத்திற்கு மத்தியில், அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். தாங்க வாங்கக்கூடிய 8,000, 10,000, 12,000 என்று சொல்லி மிக குறைந்த அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய மாதாந்திர செலவு போக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்று அந்த நெருக்கடி இருக்கும் பொழுது கடன் சுமையில் என்ன பண்றாங்க, விழுந்து இந்த இமாம் அவர்கள் தற்கொலை வடக்கி சென்றிருக்கிறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், மறுமை சிந்தனை ஊட்டக்கூடியவர், இவர் தற்கொலை செய்கிறார் சொன்னா எந்த அளவிற்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும், அதை தன்னால வாழ்நாள் முழுக்க தீர்த்து கொள்ள முடியாத அளவிற்கு எந்த அளவிற்கு நிராசை அடைந்திருப்பார். அப்ப இவர் தற்கொலை பண்றாருன்னா அதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனை. இவர் எவ்வளவுதான் பள்ளிவாசல்ல இருந்து வேலை செஞ்சாலும் அந்த குறைந்த சம்பளம் தான் கிடைக்கிறது. அந்த இமாம் அதிகமா கடன் வாங்கிட்டாரு அல்லது வட்டியில போய் விழுந்துட்டாரு அப்படின்னா அது அவருடைய தவறு தான், அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா இது மாதிரியான மக்களை கடன் சுமையில் தள்ளுவதற்கு காரணம் என்ன? தங்களுடைய போதுமான அளவிற்கு இல்லாத இந்த வருமான பற்றாக்குறை தான். வருமானம் குறைவா இருக்கிறது, இமாமத்துக்கு என்ன வேலை இருக்கிறது, இமாம் தொழுகைக்கு வருவாரு, அதே போல பிள்ளைகளுக்கு மக்தப் நடத்துவாரு, அதோட போயிடுவாரு என்று இமாமத் பணியை சாதாரணமாக எடை போடக்கூடிய மக்கள் இன்றைக்கு பரவலாக என்ன பண்றாங்க, இமாம்களுக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதே நிர்வாகத்துல ஆடம்பரமா செலவு செய்வாங்க. இப்ப சுன்னத் ஜமாத்தா இருந்தா கந்தூரி என்ற பெயர்ல மற்ற மற்ற விழாக்களுக்கு என்ன செய்வாங்க, ஆடம்பரமா செலவு செய்வாங்க. வெளியூர்ல இருந்து இமாம்களை பயானுக்கு அழைத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா 5,000, 10,000 தூக்கி கொடுப்பாங்க ஒரு மணி நேரம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வேண்டி. அதே போல மற்ற மற்ற தௌஹீது சார்ந்த பள்ளிவாசலா இருந்தாலும் கூட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு என்ன செய்வாங்க, ஆடம்பரமா செலவு செய்வாங்க, அதிகமா பொருளாதாரத்தை செலவு செய்வாங்க. ஆனா பள்ளிவாசல இருந்து அந்த பள்ளிவாசல் முன்னேற்றத்திற்காக வேண்டி, அந்த மக்களுடைய மார்க்க கல்வியை போதிப்பதற்காக வேண்டி, குறிப்பாக பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதித்து கொடுக்கக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியவங்க இமாம்கள். அந்த இமாம்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்ப இன்றைக்கு இமாம்களுக்கு இப்படியா நெருக்கடி ஏற்பட காரணம் என்னன்னா, அவர்களுடைய இந்த போதுமான அளவிற்கு இல்லாத வருமானம் தான். அப்ப இப்படி ஒரு கேள்வி வரும், அதாவது இமாம்கள் இமாமத்திற்கு பணம் வாங்கலாமா, தொழு வைக்கிறாங்க, குர்ஆன் ஓதி தர்றாங்க, இது இபாதத் தானே, இந்த இபாதத்தை செய்யறதுக்கு கூலி வாங்கலாமா என்ற என்ன பண்றாங்க, கமாண்ட்ல மக்கள் பேசுவாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், வடநாட்டு முஅத்தின்களை நியமிக்காதீங்க, வடநாட்டு இமாம்களை நியமிக்காதீங்க, தமிழக இமாம்களுக்கு வாய்ப்பளிங்க. அப்படி தமிழக இமாம்களுக்கு வாய்ப்பளிச்சா மட்டும்தான் அந்த இமாம்கள் அனைத்து நபருடைய சூழலையும் அறிந்து கொண்டு அந்த மக்களுக்கு தேவையான மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்வாரு, மக்களை பண்படுத்துவாரு. அந்த மொழி தெரியாத இமாமா இருந்தா அவர் மக்களோட மக்களா இருக்க மாட்டாரு, அவருக்கு கூலிக்குன்னு வேலை பார்ப்பாரு. மக்களை அக்கறை எடுத்து பார்த்து அவனுடைய சூழலை அறிந்து மக்களுக்கு முறையான வழிகாட்டல் கொடுக்கக்கூடிய இமாமாக தமிழ் மொழி பேசக்கூடிய இமாம் தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அப்ப அந்த பதிவுக்கு கீழே என்ன பண்றாங்க, தேவையில்லாம கமாண்ட் போடுறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் இப்படி இமாம செஞ்சதுக்கு அவங்க கூலி வாங்கினாங்களா, இமாம செய்யறது கூலி வாங்குறது தவறு, நாளை மரபில நரகம் தான் கிடைக்கும் என்றெல்லாம் என்ன பண்றாங்க. இதற்கான ஆதாரம் என்னன்னு தெரியாம, கூலி வாங்குவதற்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரியாம இதை பெரிய ஒரு தவறாக சித்தரிச்சு இன்னைக்கு என்ன பண்ற, இமாமத்துக்கு கூலியான ஒரு பக்கம் பேசுறாங்க. அது இமாமுகளுக்கு என்ன வேலை இருக்கு அதிகமாக, அவங்களுக்கு ஏன் அவ்வளவு அதிகமா நம்ம கூலி கொடுக்கணும் என்றெல்லாம் பேசுறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த காணொலி என்பது சமர்ப்பணமாக இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இமாமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இமாமத்துக்கு எங்க கூலி வாங்குறாங்க, இமாமத்து செய்து கொண்டே மற்ற வேலை பார்க்க முடியாதா என்று என்ன செய்வாங்க, வாய் கூசாம பேசுவாங்க. ஆனா இவர்கள் யார் பேசுறாங்களோ இவர்கள் இதே மாதிரி செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, எந்தெந்த மக்கள் எல்லாம் இமாம்கள் என்ன செய்யணும், இமாமத்தும் பார்க்கணும், 5 நேரம் குறிப்பாக இக்காம சொல்வதற்கு முன்னால பள்ளியில நிற்கணும், காலை மாலை மக்தப்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களை முறையா சொல்லித்தரணும், இந்த திருமண நிகழ்ச்சியா இருந்தா நடத்தி வைக்கணும். இப்படி எல்லாம் மற்ற என்னென்ன அந்த பள்ளிவாசல் சார்ந்த விழாக்கள் இருக்கிறதோ
விசேஷங்கள் இருக்கிறதோ அந்த விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்யும் இமாம் நிற்கணும். ஆனா என்ன செய்யணும், இமாமு தனியாக சம்பாரிச்சு தனியாக ஒரு வியாபாரம் பார்த்து தன்னோட தேவையை வந்து தன்னுடைய தனிப்பட்ட வியாபாரத்துல சம்பாரிச்சு நிறைவேற்றி கொண்டு இமாமத்து பணியை வந்து தியாக மனப்பான்மையோட செய்யணும் என்று வந்து சில இது மாதிரி பேசுவாங்க. ஆனா நம்ம பேசக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க அதை மாதிரி செய்ய முடியுமா? நீங்க இதே மாதிரி ஐநேர பள்ளிவாசல்ல வந்து குறிப்பிட்ட ஃபஜர்ல இருந்து இஷா வரைக்கும் அந்த இக்காம சொல்றதுக்கு முன்னாடி வந்து இருந்து இமாம செய்து அங்கே பயான் செய்து ஜும்மா பயான் செய்து மக்தப் மதரசா நடத்தி எல்லாம் செஞ்சு நாங்க என்ன செய்ய வியாபாரம் பார்த்து இதையும் நாங்க சிறப்பா பார்க்கிறோம், எங்களால் பார்க்க முடியும், நாங்க பார்க்கக்கூடிய வியாபாரம் எங்களுடைய வருமானத்துக்கு போதுமானதா இருக்கு, எங்க இமாமத்தை பாதிக்காம இருக்கு, நிர்வாகிகள் அனுமதிக்கிறாங்க, நாங்க வந்து சில நேரங்களில் வியாபாரத்துக்கு வெளியே போனோம்னா அங்க மாட்டிக்கிட்டோம்னா இமாமத்துக்கு பரவாயில்ல, நாங்க தொலை வச்சுக்கிறோம் ஆளை போட்டு, நீங்க வந்து வியாபாரத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி தர்றாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட அடிப்படையில் ஏதாவது செஞ்சு காட்டணுமா இல்லையா? அப்படி காட்டாம என்ன செய்வாங்க, வாய் கூசாம வந்து பேசுவாங்க. அப்ப இப்படி பேசக்கூடிய என்ன பண்ணுவாங்க, இப்படியாக நடைமுறை சாத்தியமற்ற எல்லாருக்கும் சாத்தியப்படாத இந்த விஷயத்தை மட்டும் செய்து காட்ட மாட்டாங்க. ஆனா இமாம்கள் என்ன செய்வாங்க, செய்ய சொல்லுவாங்க. இமாம செய்து கொண்டு எப்படி வந்து வேலை பார்க்க முடியும்? ஒரு வேலையை பார்ப்பதா இருந்தா முழுமையாக அந்த வேலையில ஈடுபடணும். அந்த நேரங்கள் அங்க கொடுக்க வேண்டியிருக்கும், போற இடத்துல தொழ வேண்டியிருக்கும். இந்த குறிப்பிட்ட அவர் இமாம செய்யக்கூடிய இடத்துல வந்து 5 நேரம் நிக்கணும்னா எப்படி அவரால் முழுமையான வியாபாரத்துல ஈடுபட முடியும்? சில வியாபாரங்கள் இருக்கலாம், அந்த வியாபாரம் என்ன செய்யும், இமாமத்து பாதிக்காத அளவிற்கு இருக்கும். குறுகிய நேரத்துல போய் பொருளை கொடுத்துட்டு வந்துடலாம், வந்து அடுத்த வக்துக்குள்ள வந்து சேர்ந்துடலாம். ஆனா எல்லாருக்கும் அப்படியான வியாபாரம் அமையும் சொல்ல முடியாது. அப்ப எனவே வந்து இப்படி வந்து இமாம்கள் வந்து வேலையும் இமாமத் பணியும் பார்த்து கொண்டு சுயமாக ஒரு வியாபாரம் செஞ்சு அவங்க பிழைச்சிக்கணும், அவங்க தேவையை தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக வந்து நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா இதான் எல்லோருக்கும் சாத்தியமானது கிடையாது. சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இதை சாத்தியப்படுத்தி காட்ட தயாரும் கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி வியாபாரத்துல ஒரு இமாம் ஈடுபடுறாருன்னா நாளைக்கு அந்த வியாபாரம் டெவலப் ஆகுது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டி இருக்குது. வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா நேரம் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கும், இமாமால அந்த இமாமத் பணியை திறந்துட்டு தான் இமாமத் பணியை விட்டுட்டு தான் அந்த வியாபாரத்துல முழுமையாக ஈடுபட வேண்டியிருக்கும். எனவே வந்து பாத்தீங்கன்னா இது சாத்தியமற்றது. இமாம்கள் வந்து முழுமையா வியாபாரம் பார்க்கணும், அதே போல முழுமையா இமாமத் செய்யணும்னா இது சாத்தியமற்றதா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப இது எதுவுமே புரியாம என்ன பண்றாங்க, இவங்க மக்களுக்கு இமாம்களுக்கு சொல்லுவாங்க, ஆனா இவர்களோ இவர்களுடைய பிள்ளைகளையோ இது மாதிரியான அர்ப்பணிப்புக்கு செய்ய தயாராக ஆக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது சாத்தியப்படாதுன்னு தெரியும். ஆனா செய்வாங்க, இமாமுக்கு மட்டும் உபதேசம் பண்ணுவாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இமாமத்துக்கு வந்து கூலி வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கத்துல வந்து இமாமத்துகளுக்கு கூலி வாங்க கொடுக்க கூடாது என்று தடை செய்யப்பட்ட எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியாது. நபிசாசன காலத்துல நபிசாசன அவங்களும் சஹாபாக்களும் ஹலீஃபாக்கள் என்ன பண்ணாங்க, இமாமத் செய்து கொண்டே மக்களுடைய அந்த பொறுப்புகள் இருந்து கொண்டே தங்களுடைய வீட்டுக்கு தேவை எப்படி நிறைவேற்றினாங்க. அவங்க எந்த தொழிலும் பார்க்கலையே. அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த தொழில் பார்த்தாங்களா? உமர் ரலியல்லாஹு தனியா தொழில் பார்த்தாங்களா? முழுமையா தொழில ஈடுபட்டு கொண்டு இமாமத்து ஹலீஃபா இருந்தாங்களா, இமாமா இருந்தாங்களா? அப்படி சாத்தியம் இல்லை. அப்படி செய்யல. இமாமுக்கு அப்படி இருக்கிறாங்க. அந்த காலத்துல உள்ள ஹலீஃபாக்கள் இமாமா இருந்தவர்கள் அவங்க வந்து பைத்துல் மால் சொல்லக்கூடிய மக்களுடைய அந்த தர்ம பொருட்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மால்ல இருந்து தான் தங்களுக்கான தேவை நிறைவேற்றி கொண்டாங்கன்னு பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, அதாவது மன் இஸ்தஅமல்னாஹு அலா அமலின் ஃபரஸக்னா ரிஸ்கன் ஃபமா அஹத பஅத ذلك فهو உலூல் பிசா சொல்றாங்க. அபூதாவுதுல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்ல வந்து 3743 செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் வந்து ஒரு நபரை இது மாதிரியான மார்க்க விவகாரத்திற்கு பொறுப்பாளியாக ஆக்கி அவருக்கு நாம வந்து ஒரு கூலியை கொடுக்கிறோம்னா அவர் அந்த கொடுக்கப்பட்ட கூலியை தாண்டி அதிகமாக அவர் என்ன செய்யக்கூடாது, அந்த பைத்துல் மால்ல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுப்பது மோசடியாகும் என்று நபிசாசனம் சொல்றாங்க. அப்ப பைத்துல் மால்ல இருந்து யாருக்கு கொடுப்பாங்க, இது மாதிரி மார்க்கெட் ரீதியாக உள்ள அந்த வேலைகளுக்கு நியமிக்கப்பட்ட வேலையாட்களுக்கு தான் பைத்துல் மால் வந்து கொடுப்பாங்க. அப்ப அப்படி அதுல வந்து இமாமத்தும் அடங்கும், எல்லாருமே அடங்கும். அப்ப அதுல பொதுவா சொல்றாங்க, அப்ப வந்து இமாமத்துக்கு இது மாதிரி மார்க்க ரீதியான பணிகளுக்கு நியமிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வேற வேலை செய்ய முடியாது, அதிலேயே முழுமையாக ஈடுபட வேண்டியிருக்கும், நேரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு தான் பொருளாதார உதவியை தவிர இந்த கூலியை தவிர அவங்க செய்யக்கூடிய அமலுக்கு அல்ல. இப்ப தொழுகைக்கு இமாமத்து தொழுகைக்கிறாங்கன்னா குர்ஆனை சொல்லி தர்றாங்க, குர்ஆன் ஓதுறாங்கன்னா குர்ஆன் ஓதுவதற்கோ தொழுவதற்கோ கூலி அல்ல, மாறாக நேரத்தை கொடுக்குறாங்க. நேரத்தை கொடுக்க முடியுமா? இமாமத்து இருக்கக்கூடியவங்க வந்து நினைச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியாது. அந்த வக்துக்குள்ள பாங்க சொல்றதுக்கு முன்னாடியே தேவை நிறைவேற்றணும். வேற வேலை வந்துச்சுன்னா அடுத்த வேலை இருக்குன்னா அந்த வேலையை வந்து பாங்க சொல்றதுக்கு முன்னாடியே முடிக்க முடியுமா இருந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த வேலையை செய்ய முடியாது, தள்ளி போட வேண்டியிருக்கும், சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும், ஒரு இடத்துக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியாது. நிர்வாகத்தை சொல்லிட்டு போனோம், அடிக்கடி சொன்னோம்னா நிர்வாகத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்க, கோபித்துக் கொள்வாங்க, பல சங்கடம் ஏற்படும், இமாமத்தை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்படும்.
குடும்பத்தை கூட்டிட்டு ஜாமானை தூக்கிட்டு அலைய வேண்டி இருக்கும். எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது. அப்ப நேரத்தை கொடுக்குறாங்க. நேரத்தை கொடுப்பதற்கு தான் இங்க பொருளாதார உதவி, கூலியை தவிர அவர் செய்யக்கூடிய தொழுகைக்கோ செய்யக்கூடிய மற்ற அமல்களுக்கோ கூலி அல்ல. அதே போல வந்து மக்தப் நடத்துறாங்க, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. பாடம் சொல்லி தருவதற்கு மார்க்கெட் அனுமதி இருக்கிறது. குர்ஆன் சொல்லி தருவதற்கு கூலி வாங்க அனுமதி இருக்கிறது. அசல எந்த அளவுக்கு சொல்றாங்க, அதாவது ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, ஓதி பார்த்துட்டு குர்ஆனை ஓதி கூலி வாங்கிட்டு வருவாங்க. சஹீஹ் புகாரில ஹதீஸ் வருகிறது. 5737ஆம் செய்தி எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஹக்க மா அகத்தும் அலி அஜ்ரன் கிதாபுல்லாஹ். அல்லாஹ்வுடைய, அதாவது நீங்க கூலி பெறுவதற்கு தகுதியானது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன செய்யலாம், கூலியாக அமைத்துக் கொள்ளலாம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு சஹாபிக்கு மகர் கொடுக்க எதுவுமே இல்லை. என்ன பண்ணாங்க, தான் மனபாரம் செய்து வைத்திருந்த அந்த குர்ஆனை சொல்லி கொடுத்து, அதை பாடமா சொல்லி கொடுத்து அந்த மணப்பெண்ணுக்கு மகராக அமைத்துக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க. அப்ப வந்து இப்படியான இமாமத்தினாலும் தொழுவ வைக்கிறது மட்டும் மாத்திரமல்ல, அங்க நேரத்தை கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு வந்து குர்ஆன் சொல்லி தர்றது, பாடம் நடத்துறது, இது எல்லாம் சேர்த்து தான் கூலி. அப்ப அமலுக்கு கூலி அல்ல, அவங்க அனுமதிக்கப்பட்ட குர்ஆனுக்கும் அதே போல வந்து மற்ற நேரத்தை கொடுக்கக்கூடியதுக்கு தான் கூலி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதே போல சஹாபாக்களை பாருங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது இனி அன்சல்து நஃப்ஸி மின் மாலில்லாஹி பி மன்சிலத்தி யதீமி. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வந்து என்னை வந்து இந்த பைத்துல் மால் விஷயத்துல, இஸ்லாமிய மக்களுடைய பொருளாதாரத்தை சதக்கா பணத்தை வாங்கி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பைத்துல் மால், அந்த பைத்துல் மால் விஷயத்துல என்னை வந்து ஒரு ஏழையாத்தான் நான் வந்து கருதுறேன். வைன் இஃப்தகர்து அகல்து பில் மஅரூஃபி வைதா ஐசர்து கதைது. அவங்க சொல்றாங்க, நான் வந்து எனக்கு ஏழ்மையான நிலைமை இருந்தா, எனக்கு முடியாத சூழல் இருந்தா என்ன செய்வேன், நான் அங்க இருந்தா எடுத்துக்கொள்வேன். எனக்கு முடியுமா இருந்தா, என்னால முடியும்னா அதை திரும்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பைத்துல் மால் இருந்து தான் இமாமத் செய்த ஹலீஃபாவாக இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு அவங்க இதை பெற்றுக்கொண்டாங்கன்னு பாக்குறோம். இது தடை செய்யப்பட்டதாக இருந்தா எப்படி மற்ற சஹாபாக்கள் அனுமதிப்பாங்க? அதே போல வந்து பாத்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க, அதாவது ஷகல்து பி அம்ரில் முஸ்லிமீன, நான் வந்து முஸ்லிம்களுடைய காரியத்தில் ஈடுபடுகிறேன். ஃபஸயகுலு ஆல அபூபக்கர் மின் ஹாதல் மாலி. ஏன்னா என்ன செய்வாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய என்னுடைய குடும்பத்தார்கள் பைத்துல் மால் இருந்து தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஏன்னா இவங்க முழுமையா என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமிய மக்களுடைய இந்த பொறுப்புகள்ல, பள்ளிவாசல் பொறுப்புகள்ல முழுமையா ஈடுபடும் பொழுது, நேரத்தை கொடுக்கும் பொழுது, அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கும், வெளியே பார்க்க முடியாது. அப்ப தன்னுடைய குடும்பத்துக்கு தேவைய பைத்துல் மால் இருந்து தான் பெற்றுக்கொண்டாங்க கலீஃபாக்கள்னு பாக்குறோம். அப்ப ரசூலுல்லாஹ் காட்டாம எப்படி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க, சஹாபாக்கள் வந்து எடுக்க அனுமதிச்சிருப்பாங்க. எனவே வந்து பாத்தீங்கன்னா இது மார்க்கு தடை செய்யப்பட்டதல்ல, மார்க்கத்தில் தடை செய்யப்படாத வரைக்கும் அனுமதிங்கிற இடத்துல தான் இருக்கும். அப்ப தேவையில்லாம என்ன பண்றாங்க, இந்த ஆதாரத்தை அறியாம என்ன பண்றாங்க, இமாமத்துக்கு கூலி கொடுப்பதை பெரிய ஹராம போல பாக்குறாங்க. எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இமாமத் என்பது வேலைக்கு கூலி என்பது தொழுகைப்பதற்கோ அமலுக்கோ அல்ல, மாறாக அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு தான். அவங்கள மற்ற வேலை பார்க்க முடியாது, முழுமையா அர்ப்பணிக்க வேண்டி இருக்கும். அப்ப முழுமையா அர்ப்பணித்துக் கொள்வதா இருந்தா என்ன செய்யணும், மற்றவங்க உதவி செய்யணும். மற்றவங்க யாருமே உதவி செய்யாம இருக்கிறாங்க, யாருமே வந்து கண்டுக்காம இருக்கிறாங்க, இதுக்கு வந்து கூலியை கொடுக்கலன்னு சொன்னா யார் இந்த பணி செய்ய முன் வருவாங்க, அதை யோசிக்கணும். இந்த பணி செய்வதற்கு யார் முன் வருவாங்க, பேசக்கூடிய நீங்க முன் வருவீங்களா? உங்களுடைய பிள்ளைகளை வந்து அப்படியான வேலையில அமர்த்துவதற்கு நீங்க ஆசைப்படுவீங்களா? அதை நீங்க செய்யக்கூடிய தியாக மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதா? அப்ப இந்த வேலைக்கு ஆள் யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு இமாமத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா, இமாமத்துக்கு போனா சம்பளம் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆலிம்கள் மதரசாக்களை படிப்பது குறைவாகி கொண்டிருக்கிறது. இமாம்கள் இல்லாத சூழல் உருவாகுது. சமுதாயத்தில் வழிகாட்டக்கூடிய இமாம்களில் நிறைய பள்ளிவாசல்கள் இமாம்கள் தேடுறாங்க. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன, நாம வந்து அவங்களை கண்டுகொள்ளணும். இன்னும் சொல்ல போனா வந்து பாருங்க, இமாமத்துல இருக்கிற வரைக்கும் அவர் செய்த தியாகத்தை கண்டுக்க மாட்டாங்க, அவருக்கு சம்பளத்தை சேர்த்து கொடுக்க மாட்டாங்க, கடன் இருக்குதா இல்லன்னு பார்த்து இந்த கடனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஜக்காத்து பணத்தை போய் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாருங்க, இறந்து போன பின்னால என்ன செய்வாங்க, அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவர், அவர் தான் எனக்கு குர்ஆன் ஓதி கொடுத்தாரு, என் பிள்ளைக்கு என் பேர குழந்தை வரைக்கும் அவர் தான் குர்ஆன் ஓதி கொடுத்தாரு என்று என்ன செய்வாங்க, புகழ்ந்து பதிவு போடுவாங்க, அவருக்காக துவா செய்வாங்க. ஆனா இருக்கிற காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, அவர் கண்டுகொள்ள மாட்டாங்க. எனவே வந்து இமாமத் பணி என்பது நெருக்கடிகளுக்கு மத்தியில வேற வேலை பார்க்க முடியாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லணும், படிச்ச கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற தூய்மையான தியாக மனப்பான்மையோட தான் இமாம்கள் இந்த இமாமத் பணி செய்யறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் நிறைவாக கொடுக்கணும். அவங்க அடுத்தவங்களை கையேந்த விடாத அளவிற்கு நம்ம பாதுகாக்கணும். அப்படி பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்வது. உங்களுக்கு கூட தான் மார்க்க வளருது, உங்களுக்கு கூட தான் பிள்ளைகளுக்கு வந்து மார்க்க போய் சேருது. அப்ப அவங்களுக்கு நம்ம உதவி செய்வது மார்க்கத்துக்கு உதவி செய்வதை போல என்பதை கருதி கொண்டு, அதுக்கு அல்லாஹ் நமக்கு நிரப்பமான கூலியை கொடுப்பான் என்பதை புரிந்து கொண்டு இமாம்களை கண்ணியப்படுத்துங்க, இமாம்களுக்கு அதிகமாக சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. இப்படிலாம் இருந்தா மட்டும்தான் நாம இது மாதிரியான இமாம்களை வந்து கஷ்டத்துல இருந்து, நோய் நொடியில இருந்து என்ன பண்றாங்க, சில இமாம்களை பார்க்கலாம், நோய் நொடியில இருந்து அவங்க வந்து வெளியே சொல்லாம அந்த நோய் நொடி தாங்கி கொண்டு அதிலேயே குறைந்த வயதுல இறந்து போன இமாம்களை பார்க்கலாம். இறந்த பின்னால புலம்புறாங்க,
அவங்கள பத்தி அதிகமா புகழ்றாங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே இமாம்கள் சில இமாம் வெளியே சொல்ல முடியாம என்ன பண்ணுவாங்க, தயங்கி கொண்டிருப்பாங்க. அந்த சூழல் நாம தான் தேடி அறியணும். அவங்க நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம சமுதாய மக்களுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை, மதரசா வாழ்க்கை துவங்கி சிறு வயது துவங்கி மவுத்து வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கை நமக்கு அர்ப்பணம் செய்யறாங்க. அந்த இமாமுடைய சூழலை புரிந்து கொண்டு அவங்க உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களாக, நிர்வாகிகளாக ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.